பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆதார வசனம் ஏசாயா 43:1. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவனுடைய சொந்த ஜனங்களே, தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறார். நம்மை நீதிமான்களாகத்தான் பார்க்கிறார். நம்முடைய நீதி அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமே, அதனால் உண்டான நீதி. அதனால் தான் நம்மை நீதிமான்கள் என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ நீதியை பெற்றோம், ரட்சிப்பை பெற்றோம். நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம்? தேவ பிள்ளை, ஒளியின் பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவன், மகிமையின் பிள்ளை, ஆசீர்வாதத்துக்குரியவன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நித்திய வாசி, உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கையின் பங்காளி, கர்த்தரின் பங்கு, கர்த்தரின் சுதந்திரம், இயேசுவின் உடன் சுதந்திரம் என்று இன்னும் ஏராளம் இருக்கு. வேதத்தில் எங்கெல்லாம் இந்த பெயரை இட்டு அழைத்து பேசுகிறாரோ அங்கெல்லாம் உங்களோடு தான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் என்பதாகும். இதை நம்புங்கள், குழந்தை போல விசுவாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கோரேசு பிறப்பதற்கு முன்னே அவனை பெயரிட்டு அழைத்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்படியே நடந்தது. அவருடைய வாக்குகளில் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் கீழே விழுந்ததில்லை. ஆதியாகும் 22:11 ஆபிரகாம் இருமுறை பெயரிட்டு அழைத்தார். எதற்கு? அவன் கர்த்தருக்கு துணிச்சலாக அப்படியே கீழ்ப்படிந்தான். தனது சொந்த பாசத்தை, நேசத்தை தள்ளி வைத்துவிட்டு தன் தேவனை முன்னிறுத்தி தன் மகன் ஈசாக்கை பலியிட ஆரம்பித்தான். கர்த்தர் தடுத்து நிறுத்தி அவனை விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்க அவனை பெயரிட்டு அழைத்தார். ஆசீர்வதிக்க பெயரிட்டு அழைத்தார். உங்களையும் அப்படித்தான். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க பெயரிட்டு அழைக்கிறார். அந்த சத்தம் உங்கள் காதில் விழும். நீங்கள் உங்கள் பெயரை உங்கள் காதுகள் கேட்க தேவன் அழைக்கவில்லை என்று ஏங்குகிறீர்கள். உங்களுக்குள்ளே ஆவியானவர் வினாடிக்கு வினாடி அழைத்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். முக்கியமான நபரை பார்க்க வேண்டும், முக்கியமான வேலை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று மனதில் குறித்து வைத்துவிட்டு பின் அசந்து தூங்கிவிட்டீர்கள். திடீரென்று காலிங் பெல் அழைத்த சத்தம் கேட்டு எழுந்திருந்து, மற்றும் யாரோ உங்களை பெயர் சொல்லி அழைத்த சத்தம் கேட்டு, அல்லது யாரோ உங்களை தட்டி விட்டது போல உணர்வுகள், இவைகளெல்லாம் நான் கேட்ட சாட்சிகள். வெறுமனே நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உடனே எழுந்து பார்த்தால் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயையோ இப்போ நான் ரெடியாக வேண்டுமே என்று. இது சாதாரணம். எப்பொழுது சோர்ந்து போய் அப்படியே எல்லாவற்றையும் தள்ளி ஒதுக்கி விட்டு படுத்து கொள்ளலாம் என்று நினைத்த நீங்கள் நிதானமாக வேலை செய்ய பொறுப்புகளை கையில் எடுத்தீர்கள். அது எப்படி? அக்கறை கொண்ட உங்கள் தகப்பன் உங்களை பெயரிட்டு அழைத்து, நான் இருக்கிறேன் உன்னோடு, உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் நான் உன் அருகில், கலங்காதே, என்னிலே பலப்படு என்று உங்கள் ஆத்துமாவிலே பெயரிட்டு அழைத்து சொன்னதினால் அது நடந்தது. அது நீங்களாகவே அந்த மாற்றத்திற்குள் வரவில்லை. அப்போஸ்தலர் 9:4 அப்போது சவுல், அப்புறம் பவுலாகிய மாறின அப்போஸ்தலனே, சவுலே சவுலே, நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று கூப்பிடுற சத்தத்தை அவன் கேட்டான். எதற்காக கூப்பிட்டார்? தேவனுக்கு நல்லது செய்கிறோம், அவருக்காக வைராக்கியமாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு அறியாமல் தெரியாமல் சத்தியத்திற்கு எதிராக அன்று சவுல் செயல்பட்டான். சபையை துன்பப்படுத்தினான். அவனை திசை திருப்ப, அவன் போகும் ராங் டைரக்ஷனை மாற்றி தம் பக்கம் இழுத்து கொள்ள கூப்பிட்டார். அப்படி எத்தனை முறை நாம் ஒருவரை பற்றி தவறாக பேசும்போதோ, ஏன் நினைக்கும் போதோ, செயல்படும் போதோ நம்மோடு பேசி போதும், இத்தோடு நிறுத்து, இது தவறு, அறியாமல் தவறாக செயல்பட்டு கொண்டு இருப்பதை உடனே நிறுத்து என்று அவரவர்கள் காதுகள் கேட்க கூப்பிட்டு பேசுகிறார். இப்படிப்பட்ட அனுபவம் உண்டானால் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்பது பொருள். 1 ராஜாக்கள் 19 4-9 சேர்ந்து படியுங்கள். எலியா சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள் போய் தங்கினார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனை, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எதற்காக பெயரிட்டு அழைத்தார்? உற்சாகப்படுத்தி, அடுத்த அற்புதமான ஊழியங்களை கொடுத்து பலப்படுத்தி அவன் நாமத்தை உயர்த்துவதற்காக. அப்படி நீங்கள் சோர்வுற்று இருந்தால் இதோ இப்போது உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களது பலவீனத்தை போக்கி தமது கிருபையினால் நிறைத்து பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வதற்காக, உங்கள் வாழ்வில் பெரிய நல்ல திருப்பு முனையை தருவதற்காக, காட்டுவதற்காக கூப்பிடுகிறார். உங்களை தன்னுடைய பிள்ளை என்பதை நீங்கள் மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.
நீங்கள் அவரை ஒருவேளை மறந்திருக்கலாம். அவர் உங்களை மறப்பதும் இல்லை, மறுப்பதும் இல்லை என்பதை எழுதி முத்திரிட்டு உங்கள் கையில் கொடுத்து விட்டார். யாருக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் தகப்பன், உங்களை ரட்சித்த தகப்பன், உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த தகப்பன், அந்த இயேசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரட்டுமே. இப்பொழுது அவருடைய முகம் சோர்ந்து விடுமே என்பதற்காவது உங்களை அவரது கிருபையினால் புதுப்பித்து கொண்டு செயல்படுங்கள் மகனே, மகளே. இந்த பெயர் நீங்கள் தானே என்று விலாசம் கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நம்புங்கள். ஜெபிக்கலாம். எங்களை உமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, மேய்ப்பன் ஆடுகளை அழைத்து கொண்டு போவது போல எங்களை வழி நடத்தும். உமது நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் நாமத்தை உயர்த்தும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.